தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனம் 3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகளை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை கத்தத்தாங்க. எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி அல்ல, சுய ஞானத்தின்படி அல்ல, சுய புத்தியின்படி அல்ல ஆண்டவரே. நாங்க தேவ சமூகத்துல எங்களுடைய காரியத்தை வைக்கும் பொழுது எப்தா ஆண்டவரே தன்னுடைய காரியத்தெல்லாம் தேவ சமூகத்துல வைத்தது போல தாவீது எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவனை முன்னிறுத்து எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டது போல, தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, ஆண்டவரே வியாபாரத்தின் வாழ்க்கையில அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை பார்க்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நாங்கள் தேவ சமூகத்துல ஒப்புவிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. பிள்ளைகளுடைய காரியமாயிருந்தாலும், திருமண காரியம், படிப்பு காரியம், ஆண்டவரே வீடு வாங்குவது, எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய யோசனைகளை நீங்க உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி ஒரு நாளும் ஒருத்தரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய இஷ்டப்படியோ மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டோ நடைபெறாதபடி ஆண்டவரே தேவ சமூகத்துல கேட்டு தேவ ஆலோசனையை பெற்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெயமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது உம்மிடத்துல நாங்கள் ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவரே போராட்டம் இல்லாதபடிக்கு கர்த்தர் சமாதானத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியத்தை ஆண்டவரே தேவ சமூகத்துல தெரியப்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.